உங்கள் கட் ஆஃப் வச்சு உங்கள் காலேஜை எப்படி கண்டுபிடிக்கலான்னு யூடியூபர்ஸோட டாப் சீக்ரெட் டிப்பை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள், இல்லைனா நடுவிலே போனீங்கன்னா நிறைய முக்கியமான விஷயத்தை மிஸ் பண்ணிவிடுவீங்க, அப்புறம் தப்பு பண்ணிவிடுவீங்க. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் போய்ட்டு TNEA அப்படின்றத சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதுக்கப்புறம் முதல்ல ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் காட்டும். நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். அதில் லாகினுக்கு கீழே TNEA 2024 அப்படின்றத ஒரு ஆப்ஷன் காட்டுதா, TNEA 2024. இதை முதல்ல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜில் உங்களை கூப்பிட்டு போகும். இதில் ஐ எம் நாட் அ ரோபோட் அப்படின்றத நீங்கள் முதல்ல வெரிஃபை பண்ணிக்கோங்க. அது ஒன்றும் இல்லை, கிளிக் பண்ணிங்கன்னா டிக் ஆகிடும். அப்படி இல்லைனா உங்களை ஏதாவது டச் பண்ண சொல்லும். இது அதாவது கார் தான் டச் பண்ணுங்கள், இல்லைனா அதாவது அது மாதிரி நிறையா கேட்கும். அதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே இங்கே ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நம்ம ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேஜுக்கு வந்திருக்கோம். இந்த பேஜ் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது நீங்கள் பண்ண போகிற எல்லா கட் ஆஃப் ரிசர்ச்சுக்குமே ஸோ ஃபர்ஸ்ட் இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். கொஞ்சம் சீக்கிரம் சொல்லிடுறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக. ஃபர்ஸ்ட் செலக்ட் இயர் அப்படின்னு இருக்கு. இங்கே 2023 இருக்கணும். அப்போ தான் நீங்கள் போன வருஷத்தோட எண்டிங் கட் ஆஃப் பார்க்க முடியும். அதுக்கடுத்து செலக்ட் கேட்டகரி, கட் ஆஃப், ரேங்க். இங்கே 2 விஷயம் இருக்கும். நீங்கள் கட் ஆஃப் வச்சும் கிராஸ் செக் பண்ணிக்கலாம், ரேங்க் வச்சும் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம கட் ஆஃப் வச்சு பார்ப்போம். கட் ஆஃப்னு இருக்குது. அதுக்கடுத்து கெட் டீட்டெயில் அப்படின்ற ஒரு பார் இருக்கீங்க, அதை பற்றியும் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி முதல்ல இப்போ உங்கள் கட் ஆஃப் என்ன அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்க்கறது முன்னாடி உங்களுக்கு எந்த காலேஜில் பார்க்கணும் அப்படின்ட்டு முதல்ல அந்த காலேஜோட கோட் இங்கே இருக்குது, தெரியுதா? இங்கே ஹைலைட் பண்ணி காலேஜ் கோட் அப்படின்னு இருக்கா. இந்த இடத்துல போய்ட்டு உங்களோட காலேஜோட கோடை தொட்டு பார்க்கணும். சும்மா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எம்ஐடி வேணாம், SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பார்க்கணும் அப்படின்னா அது அதோட காலேஜ் கோடு 1315. ஓகேங்களா? என்னது அது 1315. அதை நம்ம சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே இல்லைனா நீங்கள் டைப் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இந்த இடத்துல 1315 இருக்குது. ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு நீங்கள் அந்த காலேஜ் கோட் போட்டோன்னே அந்த காலேஜோட நேம் வந்துடும். இந்த இடத்துல சர்ச் அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். அப்படி சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் இங்கே இருக்குது பதில் க்ரீன் கலரில். இந்த சர்ச்ன்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா கடன் லாஸ்ட் இயர் இது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா போன வருஷம் SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் கடைசி கட் ஆஃப் எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த கோர்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் இங்கே ஃபஸ்ட்டு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கொடுத்துருக்கு. இங்கே லாஸ்ட் இயர் ஓசி கம்யூனிட்டியில் 190.5 தான் கடைசி பையனோ பொண்ணோ ஜாயின் பண்ண கட் ஆஃப். TNEA வழியாக போயிட்டு 190.5 தான் கடைசியாக எடுத்த ஸ்டூடெண்ட்டோட கட் ஆஃப். இது பிசி கம்யூனிட்டியில் கடைசியாக ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட் 189. அது மாதிரி பிசிஎம்னா 190, MBCனா 185. இந்த மாதிரி எல்லா கேட்டகரிக்குமே அவங்க க்ளீனாக செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க லாஸ்ட் இயர் கட் ஆஃப். இப்போது நெக்ஸ்ட்டு இதை யூஸ் பண்ணி நான் எப்படி சார் என்னோடய கட் ஆஃபை பண்ணுறது அப்படின்றது கேட்டிங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இதை நல்லா கேட்டுக்கோங்க. இங்கே இருக்கிற கட் ஆஃபை அப்படியே உங்கள் கட் ஆஃபோட கம்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சீட் எடுக்காமல் தான் போவீங்க. ஏன்னா அது ரொம்ப ஒரு முட்டாள்தனம். போன இயர் கட் ஆஃபும் இந்த இயர் கட் ஆஃபும் ஒன்றா இருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த வருஷம் வேறு நம்ம ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே ஒரு தப்பு பண்ணிவிட்டு அந்த என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்றத அடுத்த வீடியோவை நான் போடுறேன். அதுக்கு முன்னாடி ஷார்ட்டாக சொல்லணும்னா இந்த கட் ஆஃபை அப்படியே நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த வாட்டி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாக கட் ஆஃப் ஏறி இருக்குது. ஸோ இப்போ நம்ம அதை எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை வேறு காலேஜ் போட்டு பார்ப்போமா? சரி, இப்போ எனக்கு எந்த காலேஜ் காலேஜ் கோடு எப்படி சார் தேடுறது, எனக்கு காலேஜ் கோடு தெரியல அப்படின்றத நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா சரி அதையும் கண்டுபிடிப்போமா? ஒரு புது டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளுக்கு போயிட்டு இந்த இடத்துல உங்கள் காலேஜ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன காலேஜ் நீங்கள் போட ஆசைப்பட்றீங்க? சரி, ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ்னு வச்சுப்போம். ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ். அதுவே சர்ச் பாரில் காட்டுது பாருங்கள், TNEA கோட் அப்படின்னு காட்டுது. அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ் TNEA கோட் அப்படின்றத இங்கே அதில் டைப் பண்ணோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் ஆல்ஃபபெட்டிக்கல் லிஸ்ட் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்தே வரும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா சரி முதல்ல இதை பார்ப்போம். ஆல்ஃபபெட்டிக்கல் லிஸ்ட் ஆர் இப்படி தொட்டிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் சர்ச் பண்ணி இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் 1211 காலேஜ் கோட், TNEA கவுன்சிலிங் கோடு 1211. ஸோ இதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு அடுத்து நம்ம ஓப்பன் பண்ண டேபுக்கு வருவோம். திரும்ப இந்த இடத்துல 1211 எங்கே இருக்குது? 1211 இங்கே இருக்குது.
இங்கே சர்ச் அப்படின்னு கொடுத்தோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். சில காலேஜ் இங்கே இடத்துல வந்து ஆல் காலேஜ்னு காட்டும், அதில் வச்சுலாம் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. 1211 போட்டிங்கன்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் நீங்கள் காட்டுதா? சரி, ஓகே. சரி, நெக்ஸ்ட்டு இப்போ இந்த மாதிரி ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. இப்போ உங்கள் கட் ஆஃப் எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறது பார்ப்போம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கட் ஆஃப் வந்து என்னோடய கட் ஆஃப் வந்து 170 சார், 170 என் கட் ஆஃபு. நான் வந்து எம்பிசி கேட்டகிரி அப்படின்னு வச்சுப்போமே, சும்மா ஃபார் எக்ஸாம்பிள். சரி, என்னோடய கட் ஆஃப் 170 எம்பிசி கேட்டகிரி அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து 170 கட் ஆஃப் நான் வந்து முதல்ல செக் பண்ணுறேன். ஏஐடிஎஸ்க்கு போன வாட்டி எம்பிசிக்கு எதில் கிடச்சிருக்குன்னா 182. ஆனால் என் கட் ஆஃப் நான் என்ன சொன்னேன் 170. அப்போனா ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு ஏஐடிஎஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்றத நான் முடிவு பண்ணிக்கணும். வாய்ப்பு கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணுறத விட சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி கிடைக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இதெல்லாம் சாய்ஸஸில் மேலே வைக்கணும் நம்ம கண்டிப்பாக. ஏன்னா கிடச்சிருச்சுன்னா நம்ம சந்தோஷம் தானே நம்மளுக்கு. ஸோ மேலே வைப்போம். நெக்ஸ்ட் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் 159.5, என் கட் ஆஃப் 170. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 11 மார்க்ஸ் கிட்ட டிஃப்ரென்ஸ் வருது. ஓகேங்களா? அப்ராக்ஸாக பார்த்தா 11 மார்க்ஸ் கிட்ட டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னும் போது எனக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் அதிகம் இப்போது. ஓகேங்களா? அங்கே பார்த்தீங்கன்னா 10 மார்க் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, இங்கே பார்த்தீங்கன்னா 10 மார்க் கம்மியாக இருக்குது. ஸோ கிடைக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் ஈஸி எனக்கு. ஓகேங்களா? ஸோ இது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிடலாம். சரி, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இங்கே 152.5. ஆனால் என் கட் ஆஃப் என்னது எம்பிசி கேட்டகிரியில் என்னோட கட் ஆஃப் 170ன்னு சொன்னேன். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து வெறும் கிட்டத்தட்ட வந்து 20 மார்க்ஸ் கிட்ட டிஃப்ரென்ஸ் வருது நம்மளுக்கு. 18 மார்க்ஸ் வச்சுக்கோங்க, பட் 20 மார்க்ஸ் நான் சொல்லலாம். 18 மார்க்ஸ் கிட்ட வந்து டிஃப்ரென்ஸ் வருது எனக்கு. கரெக்டாக? ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் எனக்கு இந்த வாட்டி அப்படின்றத நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் இதை முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இயர் 2024 நம்ம வந்து எப்படி வந்து கட் ஆஃப் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா வந்து இப்போது உங்களோட கட் ஆஃப் வந்து 170 அப்படின்னா வந்து இந்த வாட்டி கண்டிப்பாக வந்து 10 மார்க் கிட்ட ஏறி இருக்கும் கட் ஆஃப் அப்படின்ற மாதிரி ஒரு கால்குலேஷன் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போது இந்த சீட்டு வந்து எந்த சீட்டு, இப்போது எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோன்னா சரி, இப்போ இந்த ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் சீட் 152.5 கிடச்சிருக்குன்னா இந்த வாட்டி 162.5 எடுத்தால் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கோங்க. மாட்டில் இங்கே இருக்கிறது அப்படியே எடுத்துக்காம 10 மார்க் கூட்டிக்கோங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு அப்போ தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கூட்டி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு தோராய கணக்கு தான். ஓகேங்களா? நீங்கள் வந்து இதனால் நீங்கள் ஹாப்பியாக அடையலாம். அடுத்து நீங்கள் ஹையாக வச்சுக்கிட்டு மேலே நீங்கள் கிடைக்காதுன்னு முடிவு பண்ணிவிடாதீங்க. இதையும் நல்லா ரொம்ப நல்லா கேட்டுக்கோங்க. கிடைக்காதுன்னு எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணாதீங்க. நான் சொல்கிறது இதை நீங்கள் மேலே வச்சுருங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? கிடைக்காதுன்னு நீங்கள் முடிவு பண்ணாதீங்க. சரி, அதுக்கடுத்து 10 மார்க் எக்ஸ்ட்ரா வச்சு தான் பார்க்கணும். சரி, இப்போ எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 155.5. ஸோ என் கட் ஆஃப் வந்து 170, 155.5 கிடச்சிருக்கு. அப்போ இந்த வருஷம் 165.5 ப்ளஸ் 10 பண்ணிக்கிறேன் நான். 165.5 தான் கிடைக்கும். என்னோட கட் ஆஃப் 170. அப்போ ஈஸியாக கிடைக்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கிறத நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கிட்டு இதை நீங்கள் வந்து சாய்ஸ் லிஸ்ட்டில் வைக்கலாம். ஸோ இது மாதிரி தான் வந்து கட் ஆஃபை நம்ம கால்குலேட் பண்ணணும். இதுக்கடுத்து இந்த பேஜில் ரேங்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கு வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கட் ஆஃப் அப்படின்ற மேலே போட்டிருக்கா. இந்த இடத்துல இப்போ நம்ம போய் ரேங்க் அப்படின்றத தொடுவோம். ரேங்க்ஸ் அப்படின்னு தொட்டுட்டு இந்த நேரத்தில் இந்த கெட் டீட்டெயில் அப்படின்ற பட்டன் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் கெட் டீட்டெயில் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா திரும்பி இந்த பேஜுக்கு போயிட்டு உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து இப்போ ஷோ பண்ண ஆரம்பிக்கும். இப்போ கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. 1211 அதாவது ராஜலட்சுமி 1211 கொடுத்துருக்கு. இந்த இடத்துல சர்ச் கொடுக்கணும். 1211 இப்போ கொடுத்துட்டு ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. இப்போ வந்து ரேங்க் படியாக காட்டுது. இப்போது என்னோடய ரேங்க் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, என்னோட ரேங்க் ஒரு 40,000 என் ரேங்க் அப்படின்னு வச்சுப்போமே. 40,000 என் ரேங்க் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து இப்போது 40,000 கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சரி, நீங்கள் உங்கள் ரேங்க் ஏதோ நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க. 40,000 என் ரேங்க் அப்படின்னும் போது நெக்ஸ்ட்டு அந்த ரேங்க் வச்சு இப்போ கம்பேர் பண்ணிப்பாங்க. ரேங்க்குக்கு ஆக்சுவலாக நீங்கள் வந்து அவ்வளோலாம் வந்து ஏற்றி பார்க்கணும், கம்மியாக. ஏன்னா ரேங்க் வந்து மாறாது எப்போவுமே. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கு லாஸ்ட் டைம் எம்பிசிலேயே இது வந்து ஜென்ரல் ரேங்க் தான். உங்கள் கம்யூனிட்டி ரேங்க்லாம் கிடையாது. ஜென்ரல் ரேங்க்கில் தான் பார்க்கணும். உங்களோட கம்யூனிட்டி ரேங்க் வேறு, ஜென்ரல் ரேங்க் வேறு. ஓகேங்களா? உங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்க் வச்சு தான் இங்கே செக் பண்ணணும். ஜென்ரல் ரேங்க் வச்சு தான் நீங்கள் செக் பண்ணணும் இங்கே. ஓகேங்களா? மாற்றி கம்யூனிட்டி ரேங்க் வச்சு செக் பண்ணிடாதீங்க. சரி, கம்யூனிட்டி ரேங்க் வச்சு பார்க்குறோம் அப்படின்னா வந்து இப்போது எம்பிசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜென்ரல் ரேங்க் வச்சு பார்க்கும்போது 50,765 அதாவது 50,765 ரேங்க் தான் வந்து எம்பிசிக்கு போன அலாட் ஆயிருக்கு. அதே பார்த்தீங்கன்னா வந்து பிசிக்கு 35,834 ரேங்க்குக்கு தான் வந்து அலாட் ஆயிருக்கு. ஸோ என் ரேங்க் என்னது 40. நான் 40,000லேருந்து எம்பிசியில் இருந்தேன்னா இந்த வாட்டி எனக்கு ஈஸியாக கிடைக்கும் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இது மாதிரி தான் வந்து நம்ம ரேங்க்கை வச்சு நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணிக்கணும் அப்படின்றத புரியும். இங்கே நீங்கள் வந்து
வந்து காலேஜ் கோடை கண்டுபிடிச்சி போட்டிங்கன்னா ரொம்ப 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 நல்லது. அதை தாண்டி இந்த சர்ச் காலேஜில் போய்ட்டு நீங்கள் டைப் பண்ணுறது அந்த வேலைலாம் வச்சுக்காதீங்க. ஏன்னா வந்து சில டைம் தப்பாக நீங்கள் வந்து சர்ச் பண்ணிவிடுங்க. ஸோ காலேஜ் கோடுன்றதை வந்து இந்த மாதிரி நெக்ஸ்ட் டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபோன்லனா நீங்கள் வந்து புது டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது கம்ப்யூட்டர்ன்றது உங்களுக்கு ஈஸியாக தெரியும் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னும் போது இப்போ ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் டிஎன்ஏ கோடுன்னு சர்ச் பண்ணிட்டு அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பாருங்கள். சில டைம் கொடுத்துருப்பாங்க, சில டைம் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு போனீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து கொடுக்கல. சில காலேஜில் வந்து இங்கே அந்த டாப்லேயே கொடுத்துருப்பாங்க, ஆனால் இவங்க கொடுக்கல. ஸோ பிரச்சனை அந்த மாதிரி சில காலேஜஸ்லாம் வந்து கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைனா டிஎன்ஏ கவுன்சிலிங் கோடுன்ற இந்த வெப்சைட்லாம் இருக்கும். இந்த மாதிரி இடத்துல அவங்களே கொடுத்துருப்பாங்க காலேஜ் கோடெலாம். அதெல்லாம் வச்சு நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த காலேஜ் தானா அப்படின்றது போட்டுட்டு அப்புறம் இங்கே காலேஜ் கோடு அப்லோட் பண்ணி இங்கே வந்து சர்ச் கொடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கட் ஆஃபை வச்சு ரேங்க்கை வச்சு நீங்கள் உங்களோட காலேஜை சூஸ் பண்ணலாம். இது மாதிரி உங்களுக்கு தேவையான காலேஜ் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணி இது கடைசியில் ஒரு நல்ல சாய்ஸ் லிஸ்ட்டாக ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடலாம். திரும்பியும் சொல்கிறேன், காலேஜை வந்து லிஸ்ட்டு அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி மண்டையில் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னது, கிடைக்காது அப்படின்றதெல்லாம் வந்து மேலே வைக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்ற டவுட்டில் இருக்கிறது நெக்ஸ்ட் வைக்கணும். அதுக்கப்புறம் 100% ஷூராக கிடைக்கும் அப்படின்றத வைக்கணும். அதுக்கப்புறம் 1000% ஷூராக எனக்கு கிடச்சிடும் இந்த காலேஜ்ன்றதையும் கடைசியாக வைக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து சாய்ஸ் லிஸ்ட் ஃபில் பண்ணணும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.